மெட்ரோ ரயில் தண்டவாளத்துல திடீர்னு மேலிருந்து சுருண்டி கீழே விழுந்த மயில். நொடி பொழுதுல உயிர் பறிபோன மயில் தண்டவாளத்தில் சுருண்டு விழுந்த பதபதைக்க வைக்கும் சம்பவம். மெட்ரோ ரயிலால மயில் உயிர் பறிபோனதா? பிரேத பரிசோதனைக்காக மயிலின் உடல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. சென்னை திருவொற்றியூர் அஜாக்ஸ் பக்கத்துல மெட்ரோ ரயில் தண்டவாளத்துல மயில் ஒண்ணு சுருண்டு விழுந்து பரிதாபமா உயிரிழந்திருக்கு. இத பார்த்த மெட்ரோ நிர்வாக அதிகாரிகள் உடனடியா வேளச்சேரியில இருக்கக்கூடிய வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதிகாரி தனசேகர் தலைமையிலான அதிகாரிகள் அங்க விரைந்து வந்து உயிரிழந்து கிடந்த மயிலினுடைய உடலை கைப்பற்றி வேளச்சேரியில இருக்கக்கூடிய வனவிலங்கு அலுவலகத்துல பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமா மயில் உயிரிழந்ததுக்கான சரியான காரணம் என்ன அப்படின்னு தெரிய வரும். இந்த நிலையில தான் மெட்ரோ ரயில் இயங்குறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்கம்பியில வரக்கூடிய மின்சாரம் தாக்கிதா மயில் சுருண்டு விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி மெட்ரோ ரயில் தண்டவாளத்துல மயில் சுருண்டு விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மின்சாரம் தான் மயிலின் உயிரிழப்புக்கு காரணமா இல்ல வேற ஏதாச்சும் காரணமா அப்படின்னு வன அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. சென்னையில் சிக்கியிருக்கும் கடவுள் மரம். வைரத்தை விட விலை உயர்வு கொண்ட இந்த மரம் 1 கிராம் இவ்வளவா? சத்தமில்லாமல் திரைமறைவில் கடத்தப்பட்டு வரும் இந்த மரம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? மரத்தின் தலை முதல் வேர் வரை அதன் பிசின் ஏன் சிதைவுற்ற நிலையில் கிடந்தால் கூட விலை போகக்கூடிய அற்புத மரமா? அகர் மரம் சுமார் 40 மீட்டர் உயரம், சுமார் 80 மீட்டர் அகலம் வரை வளரக்கூடியதாம். கடவுள் மரம் என்று போற்றப்படும் அகர்வுட் பல நூற்றாண்டுகளாக வளர்க்கப்பட்டு வர்த்தகம் செய்யப்படுவதில் கவனம் பெறுகிறது. மரத்தின் அறிவியல் பெயர் அக்விலேரியா. இது பொதுவாக இந்தியாவில் கஹாரு அல்லது கற்றாழை மரம் என்றும் அழைக்கிறார்கள். மரத்தின் தோற்றம் இந்தியாவின் அசாமில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது மத்திய கிழக்கு, தைவான், ஜப்பான் மற்றும் சீனாவிலும் பயிரிடப்பட்டு வர்த்தகப்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த நிலையில்தான் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதன் மரக்கட்டைகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து சென்னைக்கு இரவு நேரத்தில் வந்த விமானத்தில் பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்காணித்த போது 2 ஆண் பயணிகள் சுற்றுலா பயணிகளாக சென்னைக்கு வந்திருந்த நிலையில் அவர்கள் வைத்திருந்த பைகள் மற்றும் சூட்கேஸை திறந்து பார்த்த